அண்மையில் நடைபெற்ற தித்வா சூறாவளி அனர்த்தம் ஏற்படுத்திய பாதிப்புகள் சம்பந்தமாக அது குறித்த மேல்கட்டுமான நடவடிக்கைகள் குறித்த நாடு முழுவதிலும் ஏறத்தாழ எல்லா மாவட்டங்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் அனைத்து தரப்பினரிடமிருந்து வருகிற முறைப்பாடுகளை இங்கு எடுத்துரைப்பது என்பது இயலாத காரியம், ஒரு குறுகிய நீளத்துக்குள்ளாக. இருப்பினும் இந்த உடனடி நிவாரணங்கள் நஷ்டஈடுகளுக்கு அப்பால் உட்கட்டமைப்பு வசதிகள் மீள்கட்டுமானம் செய்வதில் மீண்டும் அவை பாதிப்புக்குள்ளாகாமல் இருக்கின்ற அளவிற்கு அந்த மீள்கட்டுமான பணிகள் இருக்க வேண்டும் என்பதில் நிச்சயமாக அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். இந்த இடத்திலே தான் நான் மற்ற விஷயங்களுக்கு வருவதற்கு முன்பாக குறிப்பாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கண்டி மாவட்டம் மிக மோசமான நிலச்சரிவுகளுக்கும் அதே நேரம் படுமோசமான வெள்ள அனர்த்தத்துக்கும் உள்ளாகிய ஒரு மாவட்டம் என்ற அடிப்படையில் பல விஷயங்களை நான் பேச வேண்டி இருந்தாலும் முதல் கண் இங்கு இன்று காலை பேசிய அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நண்பர் கோடீஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்ட விவகாரம். அவர் பேசுகின்ற போது திருக்கோயில் பிரதேசத்தில் ஒரு மயானமும் அதே நேரம் மாளிகைக்காடு பிரதேசம் காரைதீவு பிரதேச சபைக்குள்ளே வருகின்ற மாளிகைக்காட்டு முஸ்லிம் மையவாடியும் கடலரிப்பினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு அங்கிருக்கின்ற பூத உடல்கள் ஜனாசாக்கள் கடலிலே அடித்துச் செல்லப்படுகிற ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த பிரதேசத்திற்கு நாங்கள் திருக்கோவிலுக்கு போக முடியவில்லை. இருந்தாலும் மாளிகைக்காட்டு பிரதேசத்துக்கு போய் அந்த அனர்த்தத்தை பார்த்தபோது அந்த மக்கள் படுகின்ற அவஸ்தை, குறிப்பாக தங்களுடைய சொந்த உறவுகளுடைய இறுதி அடக்கத்தலத்திலும் கூட அங்கு அமைதியாக இருக்க முடியாத ஒரு நிலவரத்தை இந்த இயற்கை அனர்த்தம் ஏற்படுத்தி இருக்கிறது என்ற படுமோசமான நிலைமை. இந்த கடலரிப்பு விவகாரம் என்பது தொடர்ந்தேர்ச்சியாக பல வருட காலமாக இன்று கிழக்கு பிரதேசத்தில் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே மிக மோசமாக பல இடங்களில் பாதித்து வருகிறது. நிந்தவூர் பிரதேசம் மோசமாக பாதிக்கப்பட்டு பிறகு இப்பொழுது மாளிகைக்காடு கல்முனை பிரதேசமும் முழுமையாக பல இடங்களிலே கடலரிப்பு நிறைய நிலங்களை அபகரித்து சென்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட 5000 குடும்பங்கள் வாழுகின்ற சாய்ந்தமருது மாளிகைக்காட்டு பிரதேசத்தின் மையவாடியாக இருந்த மையவாடிக்கு ஒரு மாற்று காணியை பெற்றுக் கொடுக்கிற அவசியமும் இருக்கின்ற மையவாடியை பாதுகாக்கிற ஒரு அவசியம் இருப்பதை நாங்கள் இங்கு வலியுறுத்த விரும்புகிறோம். அது சம்பந்தமாக ஏற்கனவே தீர்மானம் எடுக்கப்பட்டபடி கடலோர பாதுகாப்பு திணைக்களம் அதற்கென்று ஒரு 20 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கியிருப்பதாக எங்களுக்கு அறிய கிடைக்கிறது. ஆனால் அந்த 20 மில்லியன் ரூபாய்களை வைத்துக்கொண்டு இந்த ஊரிலிருந்து கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் வரையும் ஏன் திருக்கோயிலிருந்தும் ஏனைய பிரதேசங்களுக்கும் இவற்றை எப்படி பாதுகாப்பது என்கிற ஒரு பாரிய பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த தொகையை கூட்டித்தர வேண்டும் என்பது மாத்திரமல்ல, நிரந்தரமான பாதுகாப்பு அணையொன்றை குறிப்பாக மிக முக்கியமான பள்ளிவாயிலாக நாங்கள் எல்லோரும் கருதுகிற கல்முனை குடியேற்ற பள்ளி என்று நாங்கள் அழைக்கிற கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டுவை வலியுல்லா அவர்கள் ஞாபகார்த்தமாக கட்டப்பட்டிருக்கிற அந்த பள்ளிவாயிலில் அங்கிருக்கிற கோபுரம் மினாரா கட்டிடம் வரையும் கடல் அரிப்பு வருகிற ஒரு அபாயம் தென்படுகிறது. எனவே அந்த இடத்திலே பாறாங்கற்களை கொண்டு வந்து ஏற்கனவே கொட்டிய போது அந்த பாறாங்கற்களின் அளவு மிகச் சிறியதாக இருந்ததால் அது எந்த விதத்திலும் பாதுகாப்பதற்கு போதாமல் இருக்கும் என்று அன்றும் புகார் செய்யப்பட்டது. இன்று அது மிக துல்லியமாக அந்த பிரச்சினை வெளியிலே தெரிகிறது. எனவே
பெரிய பாறாங்கற்களை கொண்டு வந்து போடுவது மாத்திரமல்ல, நிரந்தரமான ஒரு அணையொன்றை கட்டுவதன் மூலம்தான் இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த கடற்கரை பள்ளிவாயலை பாதுகாக்க முடியும் என்று பள்ளிவாயல் நிர்வாகமும் கருதுகிறது, ஊர் மக்கள் கருதுகிறார்கள். எனவே அது சம்பந்தமாக அரசாங்கம் கவனம் எடுக்க வேண்டும். இது ஒரு அரச கலாச்சார நிகழ்வாக வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வருடா வருடம் அங்கு கந்தூரி நிகழ்வு நடக்கிறது. நாடு பூராவும் இருந்து மக்கள் பக்தர்கள் அங்கு வருகிறார்கள் என்கிற ஒரு மிக முக்கியமான பழமை வாய்ந்த இந்த பள்ளிவாயல், அதற்கு அண்மையில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் ஃபலா கடற்கரை பள்ளிவாயல் 200 வருடங்களுக்கு பழமையானது. அதே நேரம் மஸ்ஜிதுல் ஃபலா 100 வருடங்களுக்கு பழமையான ஒரு பள்ளிவாயல். அதிலும் இருக்கிற கடலோர பக்கமாக இருக்கிற நிறைய நிலம் அபகரிக்கப்பட்டு தென்னம் மரங்கள் எல்லாம் நீரோடு அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கின்ற மலசலக்கூட தொகுதியும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிலவரம். கடற்கரை பள்ளிவாயலுக்கு அருகிலே இருக்கிற மீனவர்களுடைய ஓய்வு விடுதி ஒன்று அண்மையில் கட்டப்பட்டது. அதுவும் முழுமையாக சரிந்து விழுந்து அழிந்து விடுகிற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. எனவே இந்த பிரதேசத்தில் முழுமையாக கடலரிப்பை தடுக்கின்ற தடுப்பு அணைகள், அதே நேரம் பாறாங்கற்களை கொண்டு வருகின்ற போது அதற்கு போதுமான அளவு பாரிய பாறாங்கற்களை தான் அங்கு கொண்டு வந்து கடலுக்கு குறுக்காகவும் அதே நேரம் கிடப்பாகவும் அவற்றை போட்டு சரிவர விஞ்ஞான ரீதியாக இந்த கடலரிப்பு இருக்கின்ற எஞ்சியிருக்கிற நிலத்தையாவது அள்ளிக்கொண்டு போகாமல் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இங்கு வலியுறுத்தி சொல்லி வைக்க விரும்புகிறோம். அதை சொல்லுகின்ற அதே நேரம் இது சம்பந்தமாக பல இடங்களிலே பிரச்சனைகள், அது இந்த மழை காரணமாக இங்கே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் இருக்கிறார். அந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே புனானை அணைக்கட்டு புத்தானை பிரதேசமும் கடுமையாக பாதிப்புகளை சந்தித்திருப்பதாக எங்களுக்கு அறிய கிடைக்கிறது. புனானை அணைக்கட்டு புத்தானை கிராமத்தில் கழுவமடு பிரதேசத்துக்கு மண்டு என்று சொல்லப்படும் கட்டு பாறை அளவில் உடைப்படுத்ததால் பல ஏக்கர் வயல்கள் நீர் நிரம்பி அழிந்து போய் இருக்கின்ற நிலவரமும், நீர் வயல்களுக்கூடாக பாய்ந்ததால் புத்தானை கான்கிரீட் பாதை துண்டு துண்டாக கிளப்பப்பட்டு பயன்பாட்டுக்கு சிக்கலான ஒன்றாக மாறியிருக்கின்ற நிலவரம் இங்கு மிகுந்த பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. வெள்ளத்தில் உடைப்படுத்த கட்டு சீரமைக்கப்படாததால் இன்னும் நீர் அந்த வழியாக வெளியேறுவதால் வயல்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்படும் சூழ்நிலை காணப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அணைக்கட்டு மீண்டும் உடைப்படுக்காத படி சீரமைக்கப்பட வேண்டும். இதை நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அண்மையில் சென்றிருந்த போது சக பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லாவோடு நாங்கள் போய் பார்த்திருந்தோம். அந்த கட்டத்திலேயே அங்கு ஒரு சில இடங்களில் அணைக்கட்டுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த சூறாவளி வருவதற்கு முன்பு இப்போ அது மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு உரிய நஷ்டஈடும் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நான் இங்கு வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த விஷயங்களுக்கு அப்பால் அண்மையில் நாங்கள் மூதூருக்கு சென்றிருந்த போது அங்கு இந்த சுற்றறிக்கையில் இருக்கின்ற குளறுபாடுகள் காரணமாக எவ்வாறு இந்த நஷ்டஈட்டை வழங்குவது சம்பந்தமான பிரச்சனையில் இந்த பிரதேச செயலாளர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். பிரதேச நிர்வாகம் உண்மையில் இந்த சுற்றறிக்கையில் இருக்கின்ற குறைபாடுகள் சம்பந்தமாக இன்று ஏற்கனவே சொல்லப்பட்டது 25,000 ரூபாய் இயலுமானவரை எல்லோருக்கும் கொடுபட்டிருந்தாலும் அந்த சமையலறை உபகரணங்கள் சமையலறை மீள்கட்டுமான பணிகளுக்காக ஒரு 50,000 ரூபாய் கொடுப்பதிலும் சிக்கல் இருக்கிறது. அதற்கப்பால் சிறு வியாபாரங்களில் ஈடுபடுவதற்கென்று 2 லட்சம் ரூபாய் ஒரே கொடுப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே இருக்கின்ற சுற்றறிக்கையிலே இருக்கின்ற குளறுபடிகள் காரணமாக எந்த வியாபாரங்களுக்கு அதை கொடுக்க முடியும் என்பதில் தயக்கம் காட்டுகிறார்கள். 2 லட்சம் ரூபாய் என்பது ஒரு சாதாரண வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற ஒருவருக்கு ஒரு சிறிய முதல், அந்த சிறிய முதலீடு, அந்த முதலீட்டையாவது எடுத்து தங்களுடைய வியாபாரத்தை மீள ஆரம்பிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட முடியாத நிலமரம் அங்கு காணப்படுகிறது. இதற்கு காரணம் பெருமானம் சேர்க்கப்பட்ட ஒரு வியாபாரமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். வேல்யூ ஆடட் பிஸ்னஸாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்வதனால் மூதூர் பிரதேசத்திலே நிறைய கருவாட்டு வாடிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மீன்களை உலர்த்தி கருவாடு செய்வது உண்மையில் பெருமானம் சேர்க்கின்ற வியாபாரமாக இல்லையா
என்பது தெரியாமல் அங்கே இருக்கிற பிரதேச செயலாளர் தடுமாறுகிற ஒரு நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய சுற்றறிக்கையிலே நீங்கள் பாதுகாப்பு அமைச்சையும் அதே நேரம் வேறு அமைச்சுக்களின் பெயர்களையும் குறிப்பிட்டு அந்த அமைச்சுக்கள் ஊடாகத்தான் நிதி வழங்கப்படும், அந்த அமைச்சுக்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டும், அது சம்பந்தமாக எங்களுக்கு தெளிவில்லாத நிலைமை இருக்கிறது என்பதை பற்றி பிரதேச செயலக மட்டத்திலே சில சந்தேகங்கள் நிலவுவதால் உரிய மக்களுக்கு உரிய நேரத்திலே இந்த நஷ்டஈடுகள் சென்று அடைய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுவதையும் நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். நான் என்னுடைய உரையிலே கட்டாயமாக கண்டி மாவட்டத்தின் பல பிரதேசங்களிலே நாங்கள் சந்தித்த அவலங்களிலே எங்களுக்கு உதவிய பலருக்கும் எங்களுடைய நன்றிகளை கூற வேண்டும். இங்கு சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களுக்கும் சகோதரர் அத்தாவுல்லா போன்றவர்களுக்கும் அங்கிருந்த உள்ளூராட்சி சபைகளின் உதவிகளை எங்களுக்கு தந்து குப்பை குளங்களை அகற்றுகின்ற பணியில் பாரிய உதவியை செய்ததற்கும் எங்களுடைய உதுமாலப்பை பாராளுமன்ற உறுப்பினர் அட்டாளச்சேனையிலிருந்தும் கனரக இயந்திரங்களை கொண்டு வந்து இந்த விஷயங்களுக்கு உதவினார்கள். அது கம்பளை நகர பிரதேசத்தில் கெலியோ பிரதேசத்தில் கழுகமு போன்ற கிராமங்களில் அந்த விஷயங்களை நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது. அதற்கு அப்பால் இன்று இந்த நஷ்டஈடு வழங்குகின்ற விவகாரத்திலும் குறிப்பாக எகொட கழுகமோ அதே போல் பரண எல்பிட்டிய போன்ற கிராமங்களிலே நாங்கள் சில தரவுகளை சேர்த்த போது எங்களுக்கு கிடைத்த தரவுகளின் படி அங்கிருக்கிற பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் உடனடியான நிவாரணங்களை பெறுவதிலே சற்று தாமதம் இருந்தாலும் அதை சற்று ஓரளவு நிவர்த்தி செய்திருந்தாலும் நிறைய பேருக்கு 50,000 ரூபாய் கொடுப்பனவோ அதுக்கு அப்பால் இருக்கிற அதாவது முழுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகள் அரைவாசி பாதிக்கப்பட்ட வீடுகள் என்ற விஷயங்களை தீர்மானிப்பதில் 5 மில்லியன் ரூபாய் கொடுப்பதா 2.5 மில்லியன் ரூபாய் கொடுப்பதா என்ற விவகாரத்திலும் இந்த அரசாங்கம் தீர்மானிக்கின்றபடி 2.5 மில்லியன் ரூபாய்க்கு உரித்துடையவர்கள் முதலிலே 5 லட்சம் ரூபாயை முதலிலே பெற்றுக்கொண்டு மீதியாக இருப்பதை நாங்கள் அதை மதிப்பீடு செய்து கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு மத்தியிலே இதில் பன்மான குளறுபடியும் இன்று பத்திரிகையிலே பார்க்கின்ற போது கிராம சேவை உத்தியோகத்தர்களின் சங்கம் இது சம்பந்தமாக நாங்கள் இந்த மதிப்பீடு செய்வதிலிருந்து முழுமையாக விலகிக் கொள்கிறோம். GNTUA withdraws from ₹5 million payment. இது டெய்லி மார்னிங் பத்திரிகையில் நேற்று வெளியான செய்தி. இது இப்படியாக பல இடங்களிலே அரச நிர்வாக உத்தியோகத்தர்களும் தாங்கள் பொறுப்பெடுப்பதற்கு தயங்குகிற ஒரு நிலவரம் இந்த சுற்றறிக்கைகள் சரிவர இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தாத நிலைமையில் ஏற்படுகிறது என்பதை எனக்கு முன்பும் சில உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த குளறுபடிகளை சரிவர அரசாங்கம் தீர்த்து தர வேண்டும். என்னை பொறுத்த மட்டிலே பல இடங்களிலே பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கிற யட்டினுவர கிராமத்தில் தெஹியங்க நார்த் GN டிவிஷன் 154 இதிலே ஏறத்தாழ 370 குடும்பங்கள் வாழுகிற பிரதேசத்தில் அங்கு 35 வீடுகள் பகுதி அளவில் பாதிக்கப்பட்ட வீடுகளாகவும் 8 வீடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகளாகவும் இருக்கின்ற ஒரு நிலையில் இதுவரை 25,000 மாத்திரம்தான் கிடைத்திருக்கிறது. ஒரு கிராம சேவை உத்தியோகத்தரும் இன்னும் ஒரு அலுவலரும் வந்து போனதை தவிர பிரதேச செயலாளரோ வேறு யாரோ வரவில்லை. போதாக்குறைக்கு NBRI நிறுவனம் வந்து அத்தாட்சியை தரவில்லை என்றால் அவர்களுக்கு இந்த நஷ்டஈடு கிடைக்க மாட்டாது என்கிற ஒரு நிலவரம் அங்கு நிலவுகிறது. எனவே இதையும் நான் இன்று அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். முக்கியமாக பாடசாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. வடகொள்ளாதனிய பாடசாலைக்கும் NBRO நிறுவனம் இன்னும் வரவில்லை. கல்ஹினை பிரதேசத்திலே ஹரிஸ் பத்துவ அதாவது அங்கே இருக்கிற பூஜாப்பிட்டிய பிரதேச செயலக பிரிவில் இருக்கிற வடகொள்ளாதனிய பாடசாலைக்கு அருகிலே இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு 12 வயது சிறுவன் உயிரிழக்கின்ற சம்பவமும் அங்கிருக்கிற மண்சரிவினால் ஏற்பட்டது என்ற காரணத்தினால் அந்த பாடசாலையின் பல கட்டிடங்கள் பாவிக்க முடியாத நிலையில் இருக்கிறது. கீழே மைதானத்துக்கு அருகிலே இருக்கிற சுற்றுமதில் உடைந்திருக்கிற காரணத்தினால் மைதானத்திலும் பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை வந்து பார்த்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு NBR நிறுவனம் இன்னும் வரவில்லை என்ற நிலவரம். அதே போல ஆண்டியா கடவத்து அல்ஹிக்மா பாடசாலையை பற்றி நான் கடந்த முறையும் குறிப்பிட்டேன். இப்பொழுது யூனிசெஃப் நிறுவனம் 6 தற்காலிக வகுப்பறைகளை அமைப்பதற்கான உதவியை செய்வதற்கு முன்வருவதாக கல்வி
அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு அப்பால் அதுக்கு நிரந்தர கட்டிடம் ஒன்று மாத்திரமல்ல, அங்கிருக்கிற ஏனைய நிரந்தர கட்டிடங்கள் முழுமையாக பாவனைக்கு உகந்த வகையில் மாற்றியமைக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கென்று ஒரு பாரிய நிதி ஒதுக்கீட்டை கல்வி அமைச்சு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஜாகிரா தேசிய பாடசாலையிலும் 6 தற்காலிக வகுப்பறைகளை அமைப்பதான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தாலும் அங்கும் அங்கிருக்கிற அந்த மண்சரிவு இடம்பெற்றிருக்கிற ஜாகிரா தேசிய பாடசாலையில் மண்சரிவு இடம்பெற்றிருக்கின்ற இடம் மிக உயர்ந்த இடமாக அதையும் திருத்தி அமைப்பதற்கு ஒரு பாரிய மதிலை அங்கு கட்டியாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. காட்டுப்பட்டி அல்மினா பிரைமரி பாடசாலையில் இருக்கிற கட்டிடங்களுக்காக ஜாகிரா பிரைமரி கிரவுண்ட்ஸுக்கு அருகாமையில் தற்காலிக 2 வகுப்பறைகளை அமைத்துக் கொடுப்பதான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கி முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் இவற்றை பூர்ணமாக செய்து கொடுப்பதற்கு மேலதிக ஒதுக்கீடுகளை புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற செயலணி, இந்த செயலணியின் செயல்பாடு சம்பந்தமாக ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செயலணியுடைய செயல்பாடுகளும் இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும், பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, குறிப்பாக NBR நிறுவனம் ஒரு அறிக்கையை கொடுத்தால் அதற்கு மேல்முறையீடு செய்வதற்கும் ஒரு வசதி செய்து தரப்பட வேண்டும். அவர்களுடைய அறிக்கை நியாயமானதா இல்லையா என்பதை பாதிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமும் வழங்குவதற்கான ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.